அந்த டேப்பை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ரிமூவ் பண்ணிடணும். இந்த பேட்டரியில் கனெக்டர் பதில் இருக்கிற இந்த சின்ன ஐசி தான் இவ்வளோ ப்ராப்ளத்துக்கும் காரணம். ஸோ வந்து அந்த ஐசியை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணி ஆகணும். ஐசி வந்து எல்லா மாடல் பேட்டரிலையும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துன்னா கண்டிப்பாக இந்த ஐசியை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் பார்த்து லைன் அடித்த பிறகு தான் இந்த பேட்டரி நம்ம திரும்ப ரீயூஸ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ண ஐசியை காமிக்க பாருங்கள். இந்த சின்னது தான் இது இவ்வளோ ப்ராப்ளத்துக்கு காரணம். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா லைன் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு பேட்டரி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சுற்றி கரெக்டாக டேப் போட்டுக்கணும். இப்போ இந்த பேட்டரியை திரும்பவும் மொபைலில் ஃபிட் பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம். மொபைலில் பேட்டரியை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணி பார்ப்போம். மொபைல் ஆன் ஆனதுக்கு எல்லா மொபைலுமே இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். பட் ஆனால் ஃபியூ செகண்ட்ஸ் ஆகியும் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகவே இல்லை. ஸோ வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிடுச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் 1 டைம் 2 டைம்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். சார்ஜ் போடாமல் செக் பண்ணி பாருங்கள். மொபைல் ஆஃப் ஆகலை. பட் ஆனால் கொஞ்சம் நேரம் திரும்ப வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்.